நேயர்களே, இன்றைக்கு நம்ம மாற்று குரலுக்கு பேச போகிறது என்னன்னா, இன்டர்நேஷ்னல் நியூஸில் சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இடையில் போர் ஆரம்பித்திருக்கிறது. உலகத்தில் பல பேருக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கும். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஏஇ, துபாய், அபுதாபி, இந்த மாதிரி ரஸ்ஸல் கைமா, அது போன்று ஒரு 7 நாடுகள் கொண்ட செல்வம் செழிக்கின்ற ஒரு தேசம். உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட சவுதி அரேபியா. இவங்க 2 பேருமே எப்பவுமே பார்ட்னர்ஸ் தான். அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளைகள் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும். இந்த நட்பு நாடுகளாக இருந்த இவர்கள் ஏமனுக்குள்ள ஹவுதிகளுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு பெரிய போரை நடத்தினார்கள். அது கடந்த கால நிகழ்வுகள். இப்போ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, சவுதி அரேபியா ஏமனில் குண்டு வீச்சு, ஏர் ஸ்ட்ரைக் அல்லது ஏவுகணை தாக்குதல் எப்படி இருந்தாலும் தாக்கியிருக்கிறாங்க. முக்காலா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமாக முக்காலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தில் யாரை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய இராணுவ கப்பல்களை தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் யாரும் இழந்துவில்லை. இதனால் இந்த 2026 இன்று காலையில் வெளியான இன்டர்நேஷ்னல் அல் ஜசீரா மற்றும் உலகத்தில் மிகப்பெரிய ஆங்கில சேனல்களில் எக்ஸ்பர்ட்ஸ் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களில் சவுதி அரேபியாவோடு உறவை முறித்து கொண்ட யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அல்லது உறவு முறிந்தது, அவ்வளோதான். இது பலருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும், ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது என்ன பின்னணி அப்படின்னு பார்ப்போம். ஏமன் நாட்டில் இன்டர்நேஷ்னல் அளவில் அல் காஷ்மி அவருடைய தலைமையில், அல் ஆலிமி அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு ஆட்சி நடக்கிறது. தட் ரெஜிம் has been recognized international recognition by UN Security Council along with Saudi Arabia. வடக்கு பகுதியில் அல் அன்சர், அதாவது ஹூதிகள் என்கின்ற ஒரு ரெபல் குரூப்பு அங்கே ஆட்சி செய்யலாங்க. இவங்க தெற்கு கிழக்கு பகுதிகளில் ஆட்சி செய்யலாங்க. யாரு? அல் ஆலிமி அவருடைய ஏமன் அரசு, சவுதியின் மிகப்பெரிய ஆதரவு கொண்ட ஒரு அரசாங்கம் ஏமனில் நடக்கு. இதை புரிஞ்சுங்க. இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதியும் தனது இராணுவ நிலைகளை அங்கே வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பின்னணி இதுக்கு உண்டு. சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் இடையில 1300 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்திருக்கிறார்கள். இப்போ இது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஹவுதிகள் ஒரு ஷியாவினுடைய அன்சருல்லா, த கௌம் ஆஃப் காட் என்று அவர்கள் தங்களை அறிவித்துக் கொள்கிற ஒரு பிரிவு. ஷியாவில் பல பிரிவுகளில் இருக்குது. அதே மாதிரி அன்சருல்லா அவங்களும் ஒரு பிரிவு. இப்போ இந்த கசா போரில் இஸ்ரேலுக்கு பெரும் தலையீடியை மட்டும் கொடுக்கல, 1700 முறை தாக்கியும் அன்சருல்லாவை ஒன்றும் செய்ய முடியாத, ஹூதிகளை ஒன்றும் செய்ய முடியாமல் அமெரிக்கா சமாதான ஒப்பந்தத்தை ஓமன் மூலமாக நிறைவேற்றிவிட்டு ஹரி ட்ரூமன் வில்சன் கப்பல்களை மத்திய தரைக்கடல் செங்கடல் பகுதியிலிருந்து மெதுவாக நகட்டிட்டு போயிட்டாங்க. வடக்கு பகுதிகளில் ஏமனில் ஆதிக்கம் செலுத்துகிற இந்த ஹூதிகள் அல்லது ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய எல்லா கப்பல்களையும், ஈரோப் கப்பல்கள் மற்ற எல்லாவற்றையும் அடித்து துவம்சம் செய்தது மட்டுமல்ல, ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய பெரும் ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது ஏமனின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹூதிகளை பற்றி. தெற்கு கிழக்கில் அல் அலிமீனுடைய தலைமையில் சவுதி அரேபியாவுடைய ஆட்சி. அந்த ஆட்சியில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஏஇ மற்றும் சவுதியுடைய கோலியேஷன் படைகள் அங்கு உண்டு. 1300 சதுர கிலோமீட்டர் எல்லையை, நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்றாங்க.
அப்போ எதுக்குங்க ரெண்டு பேரும் பங்காளி, ரெண்டு பேரும் எதுக்கு அடித்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு தெரியாமல் கூட்டணி வகித்து கொண்டே யுஏஇ என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாட்டிலேருந்து ஒரு இராணுவ கப்பலில் பெரிய டேங்கர்கள், ட்ரோன்கள், இன்னும் உபகரணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற எஸ்டிசின்னு சவுத் கவுன்சில், எஸ்டிசி அப்படிங்கிற ஒரு போராளி பயங்கரவாத குழுக்கு சப்ளை பண்ணிட்டாங்க. இதை சேட்டலைட் பிக்சரில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார்? சவுதி அரேபியா. சேட்டலைட் பிக்சரு யார் வச்சுருக்கிறா? அமெரிக்கா வைத்திருக்கிறார்கள். அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் நட்பு, சவுதிக்கும் நட்பு. சவுதி பயங்கரமான சினமாகி ரியாதிலிருந்து அல்முகால் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய யுஏஇனுடைய கப்பலை துவம்சம் செய்தார்கள். இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸை துவம்சம் செய்தது சவுதி மட்டும் இல்லாமல், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சவுதி had been issued ஆர்டர் வித்தின் அ ஃபியூ மினிட்ஸு, வித்தின் அ ஃபியூ ஹவர்ஸ் எல்லா ஃபோர்ஸும் ஏமனிலிருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் யுஏஇ வெளியே போயிடணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அலிமி தலைமையிலான சர்வதேச அரசாங்கம், அமெரிக்கா ஐக்கிய நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசுடைய பிரசிடென்ட்டுக்கு அப்துல்லா முகமது பின் சல்மான் ஹி ரோட் த லெட்டர். உடனடியாக நீங்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட போட்ட எல்லா ஒப்பந்தத்தையும் ரத்து செஞ்சிடணும் அப்படின்னு அவர் சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக ஆர்டர் வெளியிடுறாங்க ஏமன் அரசு. இனி எங்களுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் எந்த உறவும் கிடையாது, இதற்கு முன்பு நாங்கள் போட்ட எல்லா ட்ரேட் அக்ரிமெண்ட்டையும் கட் பண்ணிடுறோம், வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் யுஏயில் உள்ள ஃபோர்ஸ் எல்லாமே பேக்கப் ஆயிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பகை வந்துட்டு பாருங்கள் சவுதி அரேபியாவுக்கும். இதை இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பர்ட்ஸ் இதை கடுமையான முறையில் தங்களுடைய பார்வைகளை ஒவ்வொருத்தரும் வைத்து கொண்டாலும் அவர்கள் அனைவரும் சொல்வது, இந்த நடவடிக்கையில் ஏமனுடைய நடவடிக்கையை ஏமன் நாட்டுக்குள்ளே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் செஞ்சது பெரிய தப்புங்கிறாங்க. ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்தே ஒரு பயங்கரவாத குழுவுக்கு ஆயுதம் கொடுத்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, சவுதி அரேபியா சொல்கிறாங்க அந்த எஸ்டிசி நாங்கள் ஆதரவு கொடுக்கல, ஆனால் எனக்கு தெரியாமல் என் கூடயே கோலிஷன்லேருந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2026 இன்னைக்கு 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த உறவு முறிஞ்சுது. ஆனால் அது துரோகம். எப்படி பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லா இடங்களிலும் சவுதியினுடைய நடவடிக்கைகளுக்கு மாற்றமாகவும் உலக முஸ்லீம் சமூகத்தினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. இப்போ எஸ்டிசி ஒரு ரெபல் குரூப்பு, ஒரு பயங்கரவாத குரூப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சவுதி வடக்கு பகுதிகளில் ஹவுதி இருக்காங்க, கிழக்கு தெற்கில் இந்த எஸ்டிசி மெதுவாக நடந்து அவங்கள வருவானா எங்கள் நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். ஏன்னு கேட்டால் 1300 சதுர கிலோமீட்டர்களே நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். ஹவுதிகள் அங்கிருந்து இங்கே எஸ்டிசி அங்கிருந்து உள்ளே வந்துட்டோன்னா எங்கள் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதை சவுதி அரேபியா மிக 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 தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு அச்சுறுத்தல் வரக்கூடிய எங்களுக்கு எதிரிக்கு எஸ்டிசிக்கு எனக்கு தெரியாமல் எங்கள் கூடயே பங்காளியாக இருந்து கொண்டு கப்பல்கள் மூலம் ஆயுதங்களை கொடுத்த யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடு நாங்கள் எந்த காலத்திலும் உறவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஏமனில் என்ன செய்கிறாங்கன்னா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேல் கூட பங்காளியாக இருந்து கொண்டு நிறைய லேண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவங்க செய்கிறாங்க. ஒன்று, அண்மையில் சொமாலியாவை 2 இதாக இருக்குது, ஒன்று சொமாலி, மற்றொன்று சொமாலி லேண்ட். சொமாலி லேண்டை ஒரு தீவிரவாத பிரிவினைவாத குழு பிரிக்கிறாங்க. 1991 பிரித்து அந்த நாட்டுக்கு தனி தேசம் தனி இது வச்சுருக்கிறாங்க. அதற்கு அங்கீகாரத்தை கொடுத்தது யார்? முதல்ல இஸ்ரேல் கொடுக்குறான். இந்த அங்கீகாரத்தை சவுதி கண்டனம் பண்ணுறாங்க, உலக முஸ்லீம் நாடுகள் எல்லாம் கண்டனம் பண்ணுறாங்க, சொமாலியா பிரியக்கூடாதுன்னு. ஆனால் இவங்க மட்டும் ஆப்ரஹாம் அக்கார்டில் இணைஞ்சிருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மட்டும் வாயே திறக்கலை. இது சொமாலியா விவகாரத்தில். அதமரம் கானா, இது சூடானில் ஆர்எஸ்எஃப் அரசுக்கு எதிராக, அரசினுடைய படைகளுக்கு எதிராக ஆர்எஸ்எஃப் என்கின்ற ஒரு தீவிரவாத படை,
அந்த படைகளுக்கு ஆயுதத்தை கொடுக்கறது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஏஇ. கொடுத்து அந்த நாட்டுடைய தங்கத்தை ஏகப்பட்ட கடத்தல் செய்கிறாங்க. இதுலேயும் அந்த அரசுக்கு எதிராக இருப்பதை சவுதி அரேபியா விரும்பலை. மூன்றாவது, ஏமனில் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து உள்ளே வந்து எஸ்டிசிக்கு ஆதரவு கொடுத்தது. சவுதி இனி எந்த காலத்திலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடு உறவு இல்லைங்கிறத அறிவித்து ஏமனுக்கும் உத்தரவு போட்டு 24 மணி நேரத்தில் படைகளை வெளியேற்றியது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இரட்டை நட்புகளாக இருக்கிற இவர்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய நாலேஜ் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்திருக்காது என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை தொட்டியும் ஆட்டி பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலும் ஆட்டுவது அவர் நடைமுறை. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சோமாலியாவை ரெண்டாக பிரித்த ஒரு போராளி குரூப்புக்கு ஏன் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அது உலக முஸ்லீம்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லாமல் அந்த நாட்டில் ஒரு தளத்தை அமைச்சு ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தளத்தை அமைக்கும் முயற்சியை இஸ்ரேல் செய்கிறாங்க. ஒரு சென்காம் அமெரிக்காவும் அமைக்க போகிறாங்க. அதே இடத்துல யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சொமாலியில் ஒரு மிகப்பெரிய இராணுவ தளத்தை இணைந்து அமைக்க போகிறாங்க. அவங்கள பொறுத்தவரை இஸ்லாம் நாடு அப்படின்னு சொல்கிறத விட இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டுமில்லை, ஹமாஸுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் எதிராக அதிகமான வினைகளை செய்பவர்கள் தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அதுக்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆதாயமும் தங்க கடத்தல்கள், நில மாஃபியாக்கள். இதுதான் அவங்க கண்ணுக்கு தெரியுதே தவிர மனிதர்களை பற்றியோ மனித உணவுகளை பற்றியோ யுனைடெட் அரபு எமிரேட் டஸ்இன் கேர் அபவுட் இட்ஸ். இது குறித்து ஒரு காலமும் அவர்கள் சரியாக செயல்பட்டது இல்லை. அதனால தானே 85,000 பேரை கொலை செஞ்சு 2 லட்சம் பேரை ஊனமுற்றவர்களாக ஆக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஜினோசிடிக்கல் ஆக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய கைகோர்த்து சொமாலியாவிலும் அதே மாதிரி சூடானில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் அங்கு உள்ள போராளி குரூப்புகளை ஆதரவு கொடுப்பதும், அதே போன்று சவுதியோடு டையப் வைத்து கொண்டு சவுதிக்கு எதிராக எஸ்டிசிக்கு ஒரு பயங்கரவாத குழுவுக்கு கிழக்கு பகுதியில் தெற்கு பகுதியில் அந்த புதிய குழுவுக்கு ஆதரவு கொடுப்பதும் சவுதியை ரொம்ப மனவேதனை ஆயிட்டு. எல்லா விஷயத்திலும் இவன் நமக்கு மாறுபட்டா இருக்கான், இனி நமக்கு இவனுடைய உறவு தேவையில்லை என அறிவித்திருப்பது தான் 2026 சர்வதேச செய்தி. அமெரிக்கா 2 பேருக்கும் ஆயுதத்தை கொடுக்குறான். அமெரிக்கா 2 பேருக்கும் ஆயுதத்தை கொடுக்குறான், இஸ்ரேலுக்கும் ஆயுதத்தை கொடுக்குறான். துருக்கி, ஜோர்டான், எகிப்து எல்லாரையும் கையில் வச்சுட்டு இருக்க அமெரிக்காவின் நடவடிக்கைகளை இனி சவுதி என்ன செய்ய போகுது? கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு இங்கே 4 ட்ரில்லியன் 400 லட்சம் கோடிக்கு கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதியிலேருந்து பெரிய முதலீடுகளை கொண்டு சென்றாங்க. ஆகவே இன்றைக்கு F-35 அவங்க எங்கே கொடுத்துருக்குறாங்க? சவுதிக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பெஷல் எடுத்துட்டு மீதி உள்ளதை இஸ்ரேலும் கொடுத்துருக்குறாங்க. இந்த முஸ்லீம் நாடுகள் இப்படி அடிமைத்துவமாக அமெரிக்காவின் பக்கம் செல்வது, இஸ்லாம் நாடுகளில் அவர்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாத நிலை இன்னும் பல சவுதி மட்டும் தாண்டி பல குழுக்கள் பிரிவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.